பொம்மி அக்கா, வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தா இங்க யாரையுமே காணும்க்கா. அவங்க யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுக்கா. நீ கோயில் தெப்ப குளத்துக்குள்ள இருக்கிறத நான் பார்த்துட்டேன். உன்னை எப்படியாவது வெளியில கொண்டு வரணுங்கிற போராட்டத்துல அடுத்த 48 மணி நேரம் வெறும் சோதனை காலம்தான். சோதனைக்கு மேல சோதனை நடக்கும்னு அந்த சிவனடியார் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன நடந்தாலும்க்கா, நான் உன்னை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வந்துருவேன்க்கா. நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா. இந்த மீன் நம்மளாண்ட ஏதோ சொல்ல வருது போல இருக்கு. அதில் எச்சரிக்கை, வலிமை வாய்ந்த ஒரு சைத்தான் சக்தி தான் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் உன்னுடைய குரலில் வர வைத்திருக்கிறது. நீ கண்களை மூடி பொம்மையின் போட்டோ மீதும் இந்த தொட்டியில் இருக்கும் தண்ணீரிலும் கை வைத்தால் என்ன நடந்தது என்று உணர்வாய். நாங்க காரியத்தை முடிச்சிட்டு வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உனக்கும் சித்தார்த்துக்கு ஒண்ணும் ஆலியா? இல்ல, எனக்கு எதுவும் இல்ல தாத்தா. ஆனா தாடிக்காரனுக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சு. தம்பி, என்னப்பா சொல்ற? உங்க 2 பேருக்கும் ஒண்ணும் ஆகலையே? இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. ஐயோ, அப்ப ராணிக்கு என்ன பாச்சு? ராணிக்கு தான் தலையில பலமா அடிபட்டு. ஐயோ, என்னம்மா, என்னாச்சு? யார் போன்ல? ராணி தாடிக்காரனும் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஐயோ, என்னம்மா சொல்றீங்க? அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ராணிக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்கு. என்னாச்சு மனிதா? யாருக்கு ஆக்சிடென்டா? அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? நம்மா இது கொஞ்சம் வேகமா போங்களேன். போலாம் மேடம். பயப்படாத, அக்காக்கு ஒன்னும் ஆகாது. ஐயோ, எல்லாருக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. தாடிக்காரன் கிட்ட இத பத்தி சொன்னா எல்லாம் கெட்டுருமே. நான் எப்படி எல்லாரையும் காப்பாத்துவேன்?